பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் தேவனே, உங்கள் சமூகத்துக்கு வந்து ஒருவர் கூட ஒருபோதும் பெருமையாய் போனதே இல்லைப்பா. கிருபை ஆண்டவர் தாமே உங்கள் கிருபைகளால் நிரப்பி அனுப்புவீங்களே, அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கவனிக்கப் போகிற வேத வசனம் எங்கள் உள்ளான மனிதனை பலப்படுத்துவதற்காக, எங்கள் மெய்யான ஆசீர்வாதத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நாம் கடந்த பாடத்தில் கவனித்திருக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும், அதற்கு நமக்கு திராணி உண்டாக வேண்டும் என்று கவனித்துக் கொண்டிருந்தோம். 6:11 வாசிக்கிறோம், நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த சர்வாயுத வர்க்கத்தை பிசாசின் தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வதற்கு முன்பாக முதல்ல அந்த பிசாசை பற்றி தெரியணும். நாம் அதை கடந்த பாடத்தில் கவனித்திருக்கிறோம். இப்போது நாம் அறிந்திருக்கிறோம், பிசாசு அவன் தேவன் அல்ல, நம் ஆண்டவர் தான். அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வ வியாபி. கர்த்தருடைய தன்மை என்னவென்றால் அவர் சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அறிந்தவர். அடுத்தது அவர் சர்வ வல்லவர், எல்லாம் செய்ய முடியும்றார். அடுத்தது சர்வ வியாபி, எல்லா இடங்களிலும் இருக்கிறவர். இது தேவனுடைய தன்மை. ஆனால் இந்த பிசாசு என்பவன் இவன் தேவன் அல்ல. ஏனென்றால் ஆதியிலே தேவன் இருக்கிறார். இது பிசாசு என்பவன் ஒரு பிரதான தூதனாக தேவனால் உருவாக்கப்பட்டவன். ஆக இவனுக்கு என்ன கிடையாதுன்னு சொன்னால், அந்த சர்வ வல்லமையோ அது சர்வ ஞானமோ சர்வ வியாபமோ அவனுக்கு கிடையாது. ஏனென்றால் அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவனுக்கு ஒரு எல்லை இருக்குது. தேவனுக்கு எல்லை இல்லை, இவனுக்கு எல்லை உண்டு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இந்த லூசிஃபரை பற்றி ஒரு கருத்தை வாசிக்கிறோம். 28:15. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அப்படின்னு இவன் யார் என்றால் சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவன் சிருஷ்டிகர். ஆனால் இந்த பிசாசு யாருன்னு சொன்னால், இவன் தேவதூதனாக சிருஷ்டிக்கப்பட்டு அப்புறம் இவன் பிரதான எதிரியாக அவன் பிசாசாக மாறி இருக்கிறான். ஆக இவனுக்கு என்ன கிடையாது என்றால் தேவனுடைய தன்மைகள் இவனுக்கு கிடையாது அப்படின்னு நமக்கு ஒரு தோன்றும். இது ஒரு மட்டுப்பட்டவன் தான். ஆனால் இவனால் எப்படி உலகம் முழுவதும் துன்பத்தை உண்டாக்க முடியுது? இவன் முழு தேவத்துவம் பெற்றவன் அல்ல, தேவனுக்கு சமமானவன் அல்ல. தூதனாக இருந்து விழுந்து போய் ஒரு அசுத்தவனாக மாறி இருக்கிறான். இப்படிப்பட்டவன் எப்படி முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறானே? என வேடம் சுட்டி காட்டுகிறது. உலகத்தின் அதிபதி என்றே அவனுக்கு பேர் கொடுக்கப்படுது. அப்படி என்றால் இவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வசதி அவன்கிட்ட இருக்குது. அதைத்தான் அந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவனுக்கு 4 உதவியாளர்கள் இருக்காங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவனுக்கு 4 உதவியாளர்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்படின்னா பிசாசு என்ன செய்கிறான்? அவனுக்கு 4 உதவியாளர்களை வச்சிருக்கான். இன்னும் சொல்ல போனா ஆர்கனைஸ்ட் ஹெல்பர்ஸ். இவங்க அவனால் உருவாக்கப்பட்டு அவனோட கீழே விழுந்தவர்கள். இந்த விழுந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க சொன்னால் 4 பேரை அவனுக்கு உதவியாளர்களாக வைத்திருக்கிறான். இவங்க எப்படி யுத்தம் பண்ணுவாங்கன்னா, அந்த 12 வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. அவங்க யார் கிடையாது, தேர் நாட் கார்னல். அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். ஏனென்றால் ஒரு மாம்சம் இரத்தம் என்றாலே அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் லேவியராகவும் 17-11 வாசிக்கிறோம். லேவியராகவும்
17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்படின்னா மாம்சம் இரத்தம் என்றாலே ஒரு மனிதனுடைய முழு மனித குலத்தையும் குறிக்கின்ற வார்த்தை. லேவியராகவும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கிறதா? ரத்தத்தில். அப்படின்னா ஒரு மனிதன் என்றால் அவன் யாரு சொன்னா அவனுடைய மாம்சம் இருக்கும், அடுத்தது அவனுக்குள்ள ரத்தம் இருக்கும், அவன் தான் மனிதன். ஆகவே நம்முடைய யுத்தம் யாரோடு இல்லைன்னு சொன்னா மனிதனோடு இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. அப்படின்னா இந்த மாம்சத்தை பற்றி நமக்கு தெரிய வேண்டும். ஒன்று, இந்த மாம்ச மனிதன், மாம்சமும் இரத்தத்தோடும் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவனுக்கு என்ன கிடைக்காதுன்னு சொன்னால் தேவனுடைய வெளிப்பாடுகள் கிடைக்காது. மாம்சமும் இரத்தமும் உடையவன் ஒரு மனிதன் தான், ஆனால் அவனுக்கு என்ன கிடைக்காது என்றால் அவனுக்கு தேவனுடைய வெளிப்பாடு கிடைக்காது. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நம்ம ஆண்டவர் இயேசு தன் சீஷர்களை பார்த்து கேட்பார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போது பரிசுத்த பேதுரு சொல்வார், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 16:17, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்படின்னா தேவனை பற்றிய வெளிப்பாடுகள் யாருக்கு கிடைக்காதுன்னு சொன்னா மாம்சத்திலும் இரத்தத்திலும் வாழ்கிறவனுக்கு கிடைக்காது. நம்முடைய யுத்தம் என்றவன் யாரு சொன்னா அவன் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் உரியவன் அல்ல. ஆகவே நம்முடைய யுத்தம் யாரோடு கிடையாது? இந்த வெளிப்பாடு இல்லாத மனுஷனோடு நமக்கு யுத்தம் கிடையாது. அடுத்து இந்த மாம்சமும் இரத்தம் என்றால் இதை கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு மாம்சத்தையும் இரத்தத்தையும் பற்றி வாசிக்கிறோம். கலாத்தியர், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். அப்படின்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்றால் மனித ஆலோசனைகளே சேர மாட்டேன். பரிசுத்த பவுலுக்குள்ளே தேவன் அவருடைய குமாரனை உலகத்துக்கு வெளிப்படுத்த சித்தமான போது வேதம் சொல்லுது, அவர் என்ன செய்யல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு முன்னாடி அப்போஸ்தலர் ஆனவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கல, அல்லது உறவினர்கிட்ட யார்ட்டையும் போய் கேட்கல. ஆகவே இந்த மாம்சம் இரத்தம் என்றால் அது மனிதனால் வருகின்ற ஆலோசனை குறிப்பது. இன்னும் ஒரு கருத்தை வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை யார் சொந்தப்படுத்த முடியாது? மாம்சத்திலும் இரத்தத்திலும் வாடுகிறவர்கள் சுதந்தரிக்க முடியாது. பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு இல்லை என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே நம்முடைய யுத்தம் யாரோடு இல்லைன்னு சொன்னால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாம்சம் என்றால் முதல்ல நான் கவனித்தோம், வெளிப்பாடற்ற மனிதர்கள், சாதாரண மனுஷர்கள், மனித வடிவத்தில் வாழ்கிறவர்கள். அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னு சொன்னால் தேவனுடைய வெளிப்பாடு இல்லை. ரெண்டாவதாக அவங்கள்ட்ட சரியான ஆலோசனை கவனித்து போய் கேட்டால் சரியான ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. மூன்றாவதாக நாம் கவனிக்கிறோம், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே எபேசியர் 6:12 வாசிக்கும், நம்முடைய யுத்தம் யாரோடு இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, உலகத்து மனிதர்கள் நமக்கு எதிராக வராங்க. உலகத்தில் உள்ள நமக்கு உறவினர்களோ நண்பர்களோ நம்முடைய எதிரிகளோ யாராக இருந்தாலும் வரும்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவங்களோட நம்ம யுத்தம் இல்லை. ஏன்னா இவர்கள் மாம்சத்தில் வாழ்கிறவர்கள், மாம்சமும் இரத்தமும் உடையவர்கள், சாதாரண மனுஷன். இவங்களால நமக்கு யுத்தம் இல்லை. அப்படின்னா அவர்களுக்கு பின்னாடி நின்றுட்டு யாரோ ஒருத்தர் ஒன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதைத்தான் இவர் சுட்டி காட்டுகிறார். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. அப்படின்னா பிசாசை அறிவது மாத்திரமல்ல, அவன் ஏவுகின்ற அந்த ஏவலாட்களையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ தான் ஒரு சரியான ஒரு யுத்தத்தை நாம் செய்ய முடியும். ஒரு வெற்றி உள்ள யுத்தத்தை சபை செய்ய வேண்டுமானால் இந்த பிசாசனுடைய அந்த சொன்ன ஆர்கனைஸ்ட் ஏஜென்ட்ஸ் சொன்ன இவர்கள் யார் என்று நமக்கு தெரியணும். அடுத்து இதில் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருது இல்லையா, இந்த பிரச்சனைகள் வரும்போது உதாரணமாக குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தால் நாம் அவங்களைத்தான் பகைக்க ஆரம்பிக்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் யோசேப்புக்கு அவன் சகோதரரால் பிரச்சனை வருது. பிரச்சனைக்கு காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார்.
மறுநாட்களில் அவன் என்னவாக இருக்க போகிறான் என்பதை குறித்து கொடுக்கும்போது அவன் தன் சகோதரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறான். அவனுக்கு பிரச்சனை வருது. அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது. பிரச்சனை ஏன் வருதுன்னு சொன்னால், எப்போ நீங்களும் நானும் ஒரு தேவனுடைய வெளிப்பாடு உள்ளவர்களாய் வாழ ஆரம்பிக்கிறோமோ, கர்த்தர் நமக்கு வருங்காரியங்களுக்கு நமக்கு பேச விரும்புகிறாரோ, நாம் அதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வரும். இவர் பெரிய தீர்க்கதரிசியா, உனக்கு எல்லாம் தெரியுமா, ஆண்டவர்கிட்ட பேசினாரா, இப்படி தான் பேசுவாங்க. அதே போல் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அன்னாளை பார்க்குறோம். அன்னாளுக்கு வேறு சுட்டி காட்டுது, அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. அந்த பிள்ளைகள் இல்லாததுனால குடும்பத்தில் பிரச்சனை வருது பாருங்களேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அப்படின்னா கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருக்காரு. ஸோ அன்னாளுடைய பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா கர்த்தர். ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, இவளை அவமானப்படுத்துகிறாங்க, அவளை நிந்திக்கிறாங்க, அவளை கிளேசப்படுத்துகிறார். ஆனால் அது தேவனுடைய திட்டம் ஒன்று பின்னாடி இருக்குது. அவளை குறித்து, அவள் மூலமாக வருகின்ற அந்த குழந்தையை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஏனென்றால் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் நிலையை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 3:1. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. அந்த நாடு எப்படிப்பட்ட காலம் சொன்னா, அங்கே தேவனுடைய வசனம் இல்லை, ரெண்டாவது பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. அப்படி என்றால் கர்த்தருக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும். அந்த தேசத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு, கர்த்தர் அந்த தேசத்துடைய இருளை நீக்குவதற்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. இந்த தீர்க்கதரிசிக்காகத்தான் கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைக்கிறார். அப்படின்னா தேவன் ஒரு கர்ப்பத்தை அடைக்கிறார் என்றால் அதுக்கு பின்னாடி தேவனுடைய ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், மற்றவங்க நிந்திக்கிறவர்கள், நம்ம அவமானப்படுத்துகிறவர்களை பார்த்து என்ன பண்ணுறோன்னா வருந்துகிறோம், இல்லைன்னா அவங்களை வெறுக்க ஆரம்பிப்போம். எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இதே கேள்வி தான், நம்ம தவிர்க்க ஆரம்பிப்போம். ஆனால் வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது, கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைபாடு தெரியும், குறையில்லை, ஏற்ற காலத்தில் கர்த்தர் இதை செய்வோம். ஆனால் கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க அவர்களை நிந்திக்கிறார்கள், அவளை அவமானப்படுத்துகிறார்கள். 2வது ஒன்றை நாம் கவனிக்கிறோம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தானியேல் 5:14. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும், உனக்குள்ளே தேவருடைய ஆவி உண்டென்றும், வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். ஏன் தானியேலுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், அவனுக்குள்ள தேவனுடைய அந்த ஞானம் இருக்குது, தேவனுடைய அந்த விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருக்குது. ஆகவே அவனோடு வேலை செய்கிற அந்த அரசாங்க அதிகாரிகள் கூட அவனை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. நாம் நினைப்போம், யோசிப்பாக இருக்கட்டும், இல்லை அன்னாளாக இருக்கட்டும், இல்லைன்னா தானியலாக இருக்கட்டும், நாம் நினைக்கிறோம் இது மனித வடிவத்தில் தான் பிரச்சனை வருது அவங்களுக்கு. நானும் ஒன்று நமக்கு தெரியணும், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. இது பின்னாடி இருந்து தேவனுக்கு ஒரு திட்டம், ஒரு தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றால், தேவனுடைய திட்டத்தை நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தால், இன்னொன்று நாம் தேவனுக்காக வைராக்கியமாக நின்றால். தானியேல் அப்படி தான் நின்றார். அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட வளத்தினை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று அவன் தீர்மானித்தால் அங்கிருந்தே அவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அவர் உண்மை உள்ளவராக இருந்தால் பிரச்சனை அங்கிருந்தே அவர்களுக்கு ஆரம்பிக்கிறது. ஆகவே நமக்கு ஒன்று அடிப்படையாக தெரியணும், பிசாசு என்ன செய்கிறான், மனிதர்களை ஏவி விடுகிறான். ஆனால் நம்ம யுத்தம் மனுஷனோடு இல்லை. அதைத்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் முதல் கருத்தாக நாம் பார்க்கிறோம். நமது யுத்தம் மனுஷனோடு இல்லை, மாம்சத்தோடு இல்லை, இரத்தத்தோடு இல்லை. ஏனென்றால் அவர்கள் மாம்சத்தில் வாழுகிறவர்கள், அவர்கள் இன்னும் ஒரு சக்தியினாலே அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள், அவ்வளவுதான். நமக்கு விரோதமாக அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள், ஆனால் அவர்கள் அறியாமையிலே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமக்கு இது மிக அவசியமானது. அப்படின்னா நாம் மாம்சத்தோடு யுத்தம் செய்யக்கூடாது. யோவான் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 10-11 வசனங்கள். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனா என்றார். பரிசுத்த பேதுரு தேவ சித்தத்தை அறியாமலே, ஆண்டவர் இயேசு குறித்து தேவ திட்டத்தை அறியாமலே மாம்சத்தில் யுத்தம் பண்றார் பாருங்களேன்.
அவருக்கு இருந்தது 2 சின்ன பட்டயங்கள் தான். அதில் ஒன்றை எடுத்து என்ன செய்கிறார், அவர் ஆண்டவர் இயேசு பிடிக்க வந்த ஒரு ஊழியக்காரனுடைய காதை வெட்டுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ண வேண்டாமா? ஆகவே உன்னுடைய பட்டயத்தை நீ உரையிலே போடு என்று சொல்லுவார். இன்னும் ஒரு கருத்து சுட்டி காட்டுகிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படின்னா நாம் மாம்சத்தில் வாழ்கிறோம், ஆனால் மாம்சத்தில் யுத்தம் பண்ணிவிடக்கூடாது. பரிசுத்த பேதுரு அப்படிதான் பண்ணாங்க. ஆண்டவர் இயேசுவை காப்பாற்றுகிறேன் என்று எண்ணி அவர் மாம்சத்தில் யுத்தம் செய்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் தேவ சித்தத்தின்படி அவங்க என்ன பிடிக்க போகிறாங்க, நான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டாமா, கர்த்தர் எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டாமா? அப்படின்னா தேவ சித்தத்தை அறிந்தால் நாம் மாம்சத்தால் சண்டை போட மாட்டோம். ஆனால் பரிசுத்த பேதுரு அவர் தேவ சித்தம் அறியாததுனால என்ன செய்கிறார், அவர் அதை இறுதி வரைக்கும் அவர் போராடுகிறார் இயேசுவை காப்பாற்றுவதற்கு. ஆகவே இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, நாம் மாம்சத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவில்லை. அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் பொருந்தியவைகள். அவைகளால் நாம் தர்க்கங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகின்ற எந்த இதையும் நம்மால் மேற்கொள்ள முடியும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே நாம் மாம்சத்தின்படி யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல. அடுத்து நான் கவனிக்க வேண்டியது அவனுடைய 4 உதவியாளர்கள், அவனுடைய ஆர்கனைஸ்ட் ஹெல்பர்ஸ். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் முதலாவது நாம் பார்க்கிறோம் துரைத்தனங்கள். அவனுடைய 4 அந்த ஆர்கனைஸ்ட் ஏஜென்ட்ஸ் அல்லது ஆர்கனைஸ்ட் ஹெல்பர்ஸ், அவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட, அவனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட, அவனால் நியமிக்கப்பட்ட 4 உதவியாளர்களை பார்க்கிறோம். முதல் ஆசாமிக்கு பேருன்னு சொன்னால் அவனுடைய பேர் துரைத்தனங்கள். இந்த துரைத்தனங்களுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபாலிட்டிஸ் இருக்கும். பிரின்சிபாலிட்டிஸ் என்ற வார்த்தை இருக்கும் இந்த துரைத்தனங்களுக்கு. அதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கிரேக்க வார்த்தை ஆர்கே. ஆர்கே என்ற வார்த்தை தான் இந்த துரைத்தனங்கள். ARKHAY, ஆர்கே. ஆர்கே என்றால் தமிழில் துரைத்தனங்கள், ஆங்கிலத்தில் பிரின்சிபாலிட்டிஸ். இந்த ஆர்கே என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால் த சீஃப் என்ற அர்த்தம், அதாவது முன்னணியில் நிற்கிறவன், ஒரு தலைவன் என்ற அர்த்தம். துரைத்தனம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற த ஆர்கே என்ற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஒரு சீஃப் அல்லது ஒரு லீடர், மற்றவர்களை நடத்தி கொண்டு போகிறவன். 2வதாக பார்க்குறோம் த ஃபர்ஸ்ட் ஒன், இவன் தான் முதன்மையானவன். இந்த துரைத்தனத்துக்கு ஒரு அர்த்தம் அவன்தான் தலைமை தாங்கி போகிறவன். 2வதாக அவன்தான் முதன்மையானவன். 3வது ப்ராமினன்ட் ஒன், முக்கியமானவன். இது துரைத்தனம் என்பதற்கு, அந்த ஆர்கே என்பதற்கு 3 விதமான அர்த்தங்கள். ஒன்று த லீடர் ஆர் சீஃப், 2வதாக த ஃபர்ஸ்ட் ஒன், அவன் தான் முதல். நாம் சொல்கிறோமே பிரதான தூதன் என்று சொல்கிறோமே, அதுக்கு ஆர்க் ஏஞ்சல்ஸ் தான். ஏனென்றால் அவன் தான் நம்பர் 1. ஆகவே சீஃப், 2வதாக த ஃபர்ஸ்ட் ஒன், 3வது ப்ராமினன்ட் ஒன், முக்கியமானவன். இதுதான் அந்த துரைத்தனம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். இந்த துரைத்தனத்தோடு நமக்கு எல்லா காலத்திலும் யுத்தம் உண்டு. என்னவென்றால் நாம் இப்போ 4 பேரை கவனிக்க போகிறோமே, இதில் 2 பேர் நம்ம கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக இருப்பாங்க, 2 பேர் நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்களாக இருப்பாங்க. இந்த 4ல் முதல் 2ம் அது துரைத்தனங்கள், அதிகாரங்கள். இந்த 2 நம்மளால் பார்க்க முடியும், அது மாம்ச வடிவில் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த 2ம் நம்மளால் கண்களால் பார்க்க முடியாதவர்கள். இந்த 4ம் அங்கே இருக்குது. இவங்களுக்கு பொதுவான பேர் என்ன, பிரபஞ்சத்தின் பிரபுக்கள். இவங்களுக்கு பேர் என்ன பேர்னா பிரபஞ்சத்து பிரபுக்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள்.
அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்படாததுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். அப்படின்னா இவங்களுக்கு பேர் என்ன பேரு? இந்த நாலு கூட்டத்துக்கு சேர்ந்து என்ன பேருன்னு சொன்னா, ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் பிசாசு. இவங்க 4 பேர் இருக்காங்க. இவங்க மொத்தத்துக்கு என்ன பேருன்னா இந்த பிரபஞ்சத்து பிரபுக்கள். அவனுக்கு தேவ திட்டம் தெரியாது. அவங்க நினைச்சாங்க சிலுவையில இயேசுவை கொண்டு விட்டால் முடிஞ்சு போச்சு நினைச்சாங்க. ஆனா பிரச்சனை அப்பதான் அவனுக்கு ஆரம்பித்தது. அவன் வீழ்ச்சியே அங்கதான் ஆரம்பிக்கிறது. ஆகவே முதலாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த துரைத்தனங்கள். இந்த துரைத்தனம் என்பதற்கு வேதத்தில் சில வசனங்களை சுட்டி காட்டுகிறேன். அதாவது த பிரின்சிபாலிட்டிஸ் அல்லது அந்த ஆர்கே, இல்லை தமிழில் துரைத்தனங்கள். இவங்களை பற்றி சில வசனங்களை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, இவங்க எல்லாருமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான். இது துரைத்தனம், அதிகாரங்கள், அந்தகார லோக அதிபதி எல்லாருமே யாருன்னு சொன்னால் இவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் தான். கொலோசியர் 1ஆம் அதிகாரம், இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் இயேசுவை கொண்டு இயேசுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படின்னா இந்த 4 கூட்டமும் யாரால் தான் உண்டாக்கப்பட்டிருக்குது? ஆண்டவர் இயேசுவால் உண்டாக்கப்பட்டவங்க தான். அது அவரை கொண்டும் அவருக்கென்றும் உருவாக்கப்பட்டது தான் அந்த கூட்டம். அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மேல் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்படின்னா ஜீசஸ் the name above all. இயேசு என்ற நாமம், இயேசு என்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக. அது எந்த துரைத்தனமோ, எந்த அதிகாரமோ, எந்த அந்தகார லோகாதிபதியோ, வானமண்டலத்தின் பொல்லாடு சேனை யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் மேலே என் ஆண்டவர் இயேசு தான். அடுத்தது இயேசு தான் தலைவர். இந்த துரைத்தன அதிகாரத்துக்கு தலைவர் யாருன்னு சொன்னால் இயேசு தான். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்ணாம இந்த பிசாசினுடைய அவனுடைய ஏஜென்ட்ஸோடு நம்ம யுத்தம் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஒன்று தெரியணும், எங்கள் இயேசப்பா தான் எல்லாத்துக்கும் தலைவர். மாத்திரமல்ல அவருக்குள் நாங்களும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் சபைக்கு தேவை. அடுத்து அதே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க தேவனுக்கு எல்லாமே கீழே தான். ஆனால் விழுந்து போன பிசாசோடு சேர்ந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவர்களும் தேவனுக்கு எதிராக நிற்கிறாங்க. அப்போது இவர்களை அழிப்பது எங்கே சொன்னால் சிலுவையில் தான். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துரைத்தனங்கள் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு அவருக்கென்று சிருஷ்டித்தார், அவரை கொண்டு சிருஷ்டித்தார். ஆனால் அவர்கள் விழுந்து போனவர்கள் பிசாசோடு சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக, அவருடைய சரீரமாகிய சபைக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார். அப்போ சபைக்கு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசுவால் உருவாக்கப்பட்டவங்க தான், அவருக்கென்று உருவாக்கப்பட்டவர்கள் தான். ஆண்டவர் இயேசு தான் எல்லாவற்றுக்கும் மேலாக, அவர் தான் தலைவர். அவர் சிலுவையிலே எல்லா துரைத்தனம் அதிகாரம் எல்லாவற்றையும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே சபை என்பது ஒரு நாளும் பிசாசோடு தோற்று போகிற கூட்டமே இல்லை. சபை என்பது எப்போதுமே வெற்றி பெற்ற கூட்டத்தில் இருக்கிறது தானே, அவர் குறைந்து போனவர்கள் அல்ல. இந்த பிசாசு என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தெரியும் நாம் வெற்றி பெற்றவர்கள் என்று. இப்போ 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்க.
கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி போதுமா? கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எப்போதாவது வெற்றி இல்லை, எப்பொழுதும் வெற்றி. ரெண்டாவது இது வெற்றி சிறக்க பண்ணின்னு போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் அவர் எங்களை வெற்றி பவனியில் பங்கு பெற வைத்திருக்கிறார்னு அர்த்தம். வெற்றி சிறக்க பண்ணி என்பதுக்கு ஆங்கிலத்தில் he has made us to participate in the triumphal march. ஒரு அரசன் ஒரு நாட்டோடு யுத்தம் பண்ணி அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு வரும்போது அந்த வெற்றி பவனி வருது இல்லையா, அதில் வருகிறவர்கள் அவனுடைய போர் வீரர்கள் வருவாங்க. அதே போல் நம்ம ஆண்டவர் இயேசு இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு சொன்னால் இயேசு பின்னாடி வெற்றி பவனி செல்வேன். ஆகவே விசுவாசி என்பவர், சபை என்பது ஒரு யுத்தம் வருகிறது என்றால் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்காக யுத்தம் பண்ணலை, அல்லது தோல்வியை தவிர்ப்பதற்காக யுத்தம் பண்ணலை. அவங்க எதுக்கு யுத்தம் பண்ணுறாங்கன்னா வெற்றியிலிருந்து இன்னொரு வெற்றிக்கு போகிறாங்க. இப்போ ரோமர் 8:37 வாசிக்கிறோம், நமக்கு முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் இருக்கும். ரோமர் 8:33 நாம் யாருன்னு போட்டிருக்குது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த முற்றும் ஜெயம் என்பதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா he has made us more than the conqueror. வெற்றி, நம்ம முற்றிலும் வெற்றி என்பதற்கு இருக்குது. ஆனால் ஒரு மொழியாக வெற்றியின் மேல் வெற்றின்னு இருக்குது. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால், வெற்றி பெறுகிறாங்களா உலகத்தை எல்லாரையும், அவனை விட நம்ம மேலே இருக்கிறோம்னு அர்த்தம். ஆகவே ஆண்டவர் இயேசு நமக்கு வெற்றி பவனியில் நம்மை பங்கு பெற வைத்திருக்கிறார். ஆகவே பிசாசனுடைய எந்த தந்திரமும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்ம பிரிக்க முடியாது. அவனுடைய யுத்தம் பண்ண வேண்டுமானால் நமக்கு இந்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ரோமர் 8:38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த நிச்சயம் தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வேணும். எது ஜீவனோ மரணமோ எது வந்தாலும் சரிதான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. ஏனென்றால் இது துரைத்தன அதிகாரம் எல்லாமே நம்ம கிறிஸ்துவ அன்பிலிருந்து பிரித்து கொண்டு போக விரும்புவது தான். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாமை தோற்கடிப்பது தான் அவருடைய திட்டம். நாம் இயேசுவோடு இருக்கிற வரைக்கும் அவனால் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் இயேசு வெற்றி சிறந்தவர், நம்ம அவரோடு இருக்கிறோம். ஆகவே அவருடைய அன்பிலிருந்து நம்ம பிரித்து கொண்டு போய்விட்டால் அவன் எளிதாக வெற்றி பெறுவான். ஆகவே தான் ஆவியானவர் சொல்கிறாரு, நாம் துரைத்தனங்களோடு யுத்தம் பண்ணணும். இந்த துரைத்தனம் யார்? நம்ம ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவங்க தான். ஒரு காலகட்டம் தேவனுக்கு எதிரியாக மாறினவங்க தான். இன்றைக்கு அவனுடைய திட்டம் என்னவென்றால் மனித குலத்தை தேவனுக்கு எதிரியாக மாற்றுறது தான். ஆனால் நமக்கு என்ன புரிந்து கொள்றதுக்குன்னு சொன்னால், எது வரட்டும் என் வாழ்க்கையில் எல்லாமே என்னை விட்டு போனாலும் சரி தான், என் ஆண்டவருடைய அன்பை விட்டு இவனால் பிரிக்க முடியாது என்ற நிச்சயம் எனக்கு நமக்கு இருக்கணும். இதுதான் அந்த ஆவிக்குரிய முதலாவது புரிந்து கொள்ளுதல். அப்படின்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்ணலை, யாரோடு பண்ணுகிறோம்? துரைத்தனங்களோடு யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்தது பார்க்குறோம் அதிகாரங்கள் என்று பார்க்குறோம். எபேசியர் 6:12 முதலாவது துரைத்தனங்கள், இரண்டாவது அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள் என்பதற்கு ஆங்கிலத்தில் அத்தாரிட்டி, ஆங்கிலத்தில் அதிகாரத்துக்கு அத்தாரிட்டி. அதற்கு கிரேக்க மொழியில் எக்ஸாவுசியா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. எக்ஸாவுசியா என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னால், நான் முதல்ல கவனித்தது துரைத்தனம் என்றால் ஆளுகிறவன், ஒரு அரசன் அல்லது ஒரு தலைவன் அல்லது ஒரு முக்கியமான ஒரு நபர். இந்த அதிகாரம் என்றால் அவன் செலுத்துறான் தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் அதிகாரம். அந்த துரைத்தனம் என்றால் ஒரு அரசன். அடுத்து அதிகாரம் என்றால் அவன் மக்கள் மேலே செலுத்துறான் இல்லையா, நாட்டின் மேலே செலுத்துறானே, அதுதான் அத்தாரிட்டி. அதுதான் எக்ஸாவுசியா. அப்படின்னா பவர் ஆஃப் த ரூலர், ஒரு ஆளுகின்றவனுடைய சக்தி, அதுக்கு பேர் தான் அதிகாரங்கள். ரோமர் 13:1 ரோமர் 13:1 எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதிகாரங்கள் இருக்குது. இவன் யார்? முதல்ல ஒரு துரைத்தனம். அடுத்தது இவன் என்ன பண்றான்? தேவனுக்கு பெற்ற அதிகாரம் தான், ஆனால் தேவனுக்கு எதிராகவே செயல்படுத்துவான். தேவனுக்கு உருவாக்கப்பட்டவன், ஆனால் தேவனுக்கு எதிராகவே அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்த முடியும்.
இதுதான் அந்த அத்தாரிட்டி. எக்ஸாசியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். அது பவர் ஆஃப் த ரூலர், அது ஆளுவதற்கு கொடுக்கிற ஒரு சக்தி. இங்கே வாசிக்கிறோம், எந்த மனுஷனாக இருந்தால் என்ன, அவன் அதிகாரத்துக்கு வந்தால் நம்ம அவனுக்கு கீழ்ப்படியணும். ஏனென்றால் தேவன் இல்லாமல் எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு வாசிக்கிறோம். இதுதான் அந்த அதிகாரம். இன்னும் எளிமையாக சொல்ல போனால் துரைத்தனம் என்றால் ஒரு அரசன். அடுத்தது அவனுடைய அதிகாரம் என்றால் அவனுடைய இராணுவத்தை குறிக்கும். வாசிக்கலாமே, யோசுவா 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எதிரி என்ன செய்கிறான், 40 ஆண்டுகள் வனாந்திர பயணத்தில் கடந்து வாக்குத்தத்த தேசத்தை சொந்தப்படுத்துவதற்கு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்துவதற்கு யோர்தானையும் பிளந்து கடந்து வந்துட்டாங்க. ஆனால் எரிகோ முன்னாடி பூட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கவனிச்சிங்களா, ராஜா என்பவன் துரைத்தனம், அடுத்தது அவனுடைய யுத்த வீரன் என்பது அவனுடைய அதிகாரம், அவனுடைய இராணுவம். ஆகவே நீங்கள் போதுமா? ஆனால் நமக்கு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு அரசன் இருக்கு, அடுத்தது எரிகோவை கொடுப்பேன், அதன் ராஜா உனக்கு கொடுப்பேன், அந்த யுத்த வீரர்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். அப்படின்னா நம்மளால் காணக்கூடியது என்ன, எரிகோவன் ராஜாவை பார்க்க முடியும், அடுத்தது அவனுடைய போர் வீரனை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி 2 இருக்குது தெரியுங்களா, அது நம்மளால் பார்க்க முடியாது. அவனை தூண்டி விடுகின்றவனை நம்மளால் பார்க்க முடியாது. ஆகவே துரைத்தனம் 2வது அதிகாரம். 3வது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது அவனுடைய 3வது ஆர்கனைஸ்டு ஹெல்ப்பர். அந்த பிசாசனுடைய 3வது அவன் ஏற்படுத்தின உதவியாளருடைய 3வது யாருன்னு சொன்னால் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இதற்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை என்னவென்றால் காஸ்மோ கிராட்டர். காஸ்மோஸ் என்றால் உலகம் அர்த்தம். காஸ்மோஸ் கிராட்டர் என்றால் இவர் யாருன்னா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த உலகத்தினுடைய அவன் தலைவன் போல தன்னை காட்டிக்கொள்வான். சரியா? ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இவன் தான் மாஸ்டர் ஸ்பிரிட் வந்தான். அதாவது முதல்ல கவனித்தோம், தேவனால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு அரசன் தேவனுக்கு எதிராக கூட செயல்படுவான். அவனுடைய அதிகாரம் என்றால் அவனுடைய போர் வீரர்கள், அவன் கையில் இருக்கிற வல்லமைகள். ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா பவர் என்ற வார்த்தை இருக்கும். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனுக்கு விரோதமாக கூட செயல்பட்டு கொண்டிருப்பான். ஆனால் இது நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் 3வது ஒருத்தர் இருக்கிற பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதி இருக்கான இவனை நம்மளால் பார்க்க முடியாது. ஏனென்றால் வேர்ல்டு ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் ஆஃப் திஸ் ஏஜ், அதாவது இந்த காலத்தினுடைய இருள் இருக்கு இல்லையா, இந்த இருளினுடைய தலைவர்களாக இருப்பாங்க. இவர்கள் தான் ஆளுகின்றவர்களாக இருப்பார். இதுதான் இந்த காஸ்மோ கிராட்டர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதுதான் வேர்ல்டு ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் ஆஃப் திஸ் ஏஜ். இந்த காலத்தில் இந்த காலத்தினுடைய இருளினுடைய தலைவர்களாக இருக்கிறவன் இவன் தான். இவனுக்கு நம்ம பார்க்க முடியாது. அரசனை பார்க்கலாம், அவன் அதிகாரத்தை பார்க்கலாம், ஆனால் அவனை பின்னாடி நின்று மோட்டிவேட் பண்ணுறான் இல்லையா, செயல்படுத்துகிறானே, அவனை நம்மால் பார்க்க முடியாது. யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12:31. யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அதான் முதல்ல ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறான்னு சொன்னா, இந்த உலகத்தின் அதிபதியை ஆண்டவர் சொல்கிறார் தள்ளிவிட்டான் அல்ல, நியாயத்தீர்ப்பு வருகிறது, தள்ளப்படுவான். அப்படின்னா இது எதிர்காலத்து வரப்போறவன். ஆண்டவர் இயேசுடைய மரணத்துக்கு முன்பாக இதை சொல்லுகிறார். ஆகவே அவன் என்ன செய்யப்படுவான், தள்ளப்படுவான். அடுத்தது யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த தள்ளப்பட போகிற அதிபதி என்ன பண்றான், ஆண்டவர் இயேசுவிடத்தில் போகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வருகிறான்,
அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஒன்றும் இல்லை. அப்படின்னா அவன் வரும்போது அவனுடைய தன்மைகள் எதுவும் நம்மள இருக்கக்கூடாது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதி. இது வேலை என்னன்னா, அவனுடைய விஷயம் நம்மகிட்ட இருந்ததுன்னா அதை அவன் பயன்படுத்துவான். ஆண்டவர் இயேசுட்டு ஒன்றுமே இல்லை. அவன் வந்தபோது சொல்லுகிறார், வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த அவனுக்கு என்ன தேவை? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தின் உலகத்தினுடைய இந்த அதிபனுடைய தன்மையை நாம் பார்க்கிறோம். 15-16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இது நம்மகிட்ட இருந்தனா பிசாசு வருவான். ஆண்டவர் இயேசுவிடத்திலும் வந்தான், நம்மிடத்திலும் வருவான். வரும்போது அவன் பார்க்கணும், ஐயோ நம்ம விஷயம் ஒன்றும் அவங்ககிட்ட இல்லையே. கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் ஜீவனும் பெரும் ஆண்டவர் இயேசுட்ட இல்லை, நம்மிடத்திலும் இருந்தால் அவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அவன் வருகிறான். 3வது ஒன்றை கவனிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 16:11. இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். போதுமா? பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தை பற்றி இயேசு சொல்லுகிறார். நான் போறது உங்களுக்கு நல்லது, நான் போனவையினால அவர் வருவார். அவர் என்ன செய்வார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்படி சொல்லிட்டு இப்ப சொல்லுகிறார், நான் போவேன், வேறொரு தேற்றவாளர் உங்களுக்கு அனுப்புவேன். அப்படின்னா இயேசு சொல்லுக்கு பின்னாடி நடக்க போறது சொல்லுகிறார். முதல்ல கவனித்தோம். 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அவன் தள்ளப்படுவான். 2வது அவன் வருகிறான். 3வது அவன் தள்ளப்பட்ட பிறகு உள்ளதை பற்றி இயேசு சொல்லுகிறார். யோவான் 16:11. ஏன்னா இயேசு எனக்கு பின்னாடி வரப்போகிற தேற்றவாளர் ஆவியானவர் வருகிறார். அவர் வரும்போது என்ன ஆகுது தெரியுங்களா? உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால். அப்படின்னா அவனுக்கு நியாயத்தீர்ப்பு வந்தாச்சு. சிலுவையின் மூலமாக அவனுக்கு நியாயத்தீர்ப்பு வந்து விட்டது. ஸோ இந்த புரிந்துகள் நமக்கு இருக்கணும். அவன் முதல்ல தள்ளப்படுகிறான். 2வதாக அவன் தள்ளப்பட்ட பிசாசு என்ன செய்கிறான்? இயேசு என்று கூட பார்க்கல, அவரையும் சோதிக்க பார்க்கிறான். இயேசுவே விடத்தள்ள முயற்சி செய்தால் நம்மை விட்டு வைப்பானா என்ன? அப்படின்னா அவன் வருகிறான். வரும்போது அவனுடைய விஷயம் ஒன்றும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. உலகத்தால் உண்டான எதுவும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. 3வது சொல்லுகிறார், நான் போயிடுவேன், ஆவியானவர் வருவார். அவர் என்ன செய்வார்? அவன் தள்ளப்பட்டதினால். அப்படின்னா 16-12 வாசிக்கிறோம், உலகத்தின் அதிபதி தள்ளப்பட்டதினால். நமக்கு ஒன்று நல்லா தெரியணும், இந்த ஒவ்வொரு தேசத்துக்கும் அதை ஆளுவதற்கு இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இருக்கான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தேசத்தின் பகுதிகளுக்கும் ஒரு ஆசாமியை பிசாசு வச்சிருக்கான். அவன் தான் அந்த பிரபஞ்சத்தின் அந்த பிரபஞ்சம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் தற்காலம் என்ற அர்த்தம். கிரேக்க மொழியில் நூன் அயோன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நூன் அயோன் என்றால் ப்ரெசன்ட் ஏஜ். உதாரணமாக ரோமர் 12:2 வாசிக்கிறோம் இல்லையா? இந்த பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாமல். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் இந்த உலகத்து தற்காலத்துக்குரிய எந்த ஒரு மாற்றங்களும் உன்னிடத்தில் வரக்கூடாது என்பது தான். சரி, அப்படின்னா இந்த எல்லா தேசத்துக்கும் எல்லா உலகத்தின் பகுதிகளுக்கும் யார் இருக்கான்னு சொன்னால் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இருக்கிறான். நம்ம கண்ணுக்கு அது தெரியாது, ஆனால் அவன் அந்த பகுதிகளை அவனுடைய ஆளுகைக்குள்ள வச்சிருக்கான். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அதாவது அந்த இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து விட்டு வந்து 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பும் போது யோசுவாவும் காலேபும் நற்செய்தியை சொல்றாங்க. அவங்க சொல்லுகின்ற வார்த்தை வாசிமா. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்படின்னா அவனை பாதுகாப்பதற்கு ஒரு நிழல் இருப்பார்களேன். இவன் தான் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி.
சொல்லுகிறார், கானானை கர்த்தர் நமக்கு பார்த்து வைத்திருக்கிறார், இதை கொடுக்க போகிறார். ஆனால் அதை கொடுக்கணும்னா அங்கே யார் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் அந்த அந்த பிரபஞ்சத்தை லோகாதிபதி ஒருத்தர் அங்கே இருக்கிறான். அது அந்த மக்களை அந்த இருளுக்குள் வைத்து அவனை காத்து கொண்டு இருக்கிறது. யோசுவாவும் காலேபும் சொல்கிறாங்க, நாம் அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் அவர்களை காத்த நிழல் அவங்களோட போயிடுச்சு. கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னதுனால, கர்த்தர் அந்த ஜனங்களை தேசத்தை சுதந்திரிக்க பண்ண போகிறதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவங்களை இதுவரைக்கும் காத்து கொண்டிருந்த இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகத்தை காணாமல் போயிட்டான். இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களை தீர்மானிக்கிறார்கள். என்ன சொல்றான்? அந்த எதிரிக்கே தெரியுது அவனுக்கும் ஒரு கண்மலை இருக்குது, இஸ்ரவேலுக்கும் ஒரு கண்மலை இருக்குது. அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், திரும்ப வாசிமா. தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார். அவனுக்கே தெரியும் அவனுக்கும் ஒரு கண்மலை இருக்குது, ஆனா அவனை காத்து கொண்ட நிழல் கர்த்தர் ரொம்ப ஓடி போயிடாது. அதான் சொல்லுறான், அவங்களுக்கே தெரியும் அவருடைய கண்மலை நம்முடைய கண்மலையை விட உயர்ந்தது இல்லைன்னு அவனுக்கே தெரியும், எதிரிக்கே தெரியும். அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று யாருன்னு சொன்னால், ஒவ்வொரு தேசத்தின் பகுதிகளையும் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ண பிசாசு ஒரு ஆள் அங்கே வச்சிருக்கிறான். அவர்கள் அவனை காத்து கொண்டிருப்பாங்க. நிழல் மாதிரி அவன் கேட்டதெல்லாம் கொடுப்பான், அவன் விரும்புவதெல்லாம் செய்வான். ஏனென்றால் அவன் தேவன் பக்கம் வந்துடக்கூடாதுல்ல. ஆனால் அந்த மக்களுக்கே தெரியும் மெய்யான தேவன் இவர் தான் தெரியும், இதுதான் உண்மையான கண்மலை. நம்ம கண்மலை அந்த அளவுக்கெல்லாம் கிடையாதுப்பா. அந்த கண்மலை உருண்டு வந்தால் எந்த சிலையாக இருந்தாலும் உடஞ்சி போயிடும், எல்லாமே காட்டிலே கலந்து போயிடுமே. ஸோ இந்த அறிவு, அதாவது ஒரே நேரத்தில் ஒரு நாட்டுக்கு 2 பேர் இருப்பாங்க. ஒன்று ஒரு அரசனாக இருப்பான், இன்னொன்று ஒரு அதிபதியாக இருப்பான். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி. அங்க யார் இருக்காங்க? தீருவுக்கு யார் இருக்காங்க? அதிபதி, ஒரு அரசன் இருக்கான். தீருவுக்கு யார் இருக்காங்க? எசேக்கியேல் 28:2 ஒரு ராஜா. 12ஆம் வசனம் வாசிங்க. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி. கவனிச்சிங்களா? அங்கே ஒரு அதிபதி இருக்கிறான், ஒரே நேரத்தில் 2 பேர் இருக்கான் பாருங்களேன். தீரு நாடு தான். 28:2 தீருவின் அதிபதி, 12ஆம் வசனத்தில் தீருவின் ராஜா. இப்போ ஒரே நேரத்தில் ஒரே நாட்டுக்கு 2 பேர் இருக்கான் பாருங்களேன். ஒருவன் யாருன்னா ஆளுகிறவன், நம்ம பார்க்க முடிஞ்ச ராஜா. இன்னொருத்தவன் பார்க்க முடியாத இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. ஒரே நேரத்தில் ஒரு நாட்டுக்கு 2 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நமக்கு தெரியணும், ஒரு ஆளுகின்றவன் ஒரு தேசத்தில் ஒரு இருந்தார் என்றால் அவன் மாத்திரம் இல்லை, அவனை பின்னாடி இருந்து உந்தி தள்ளுகின்ற தேவனுடைய சித்தத்தை தான் அவங்க செய்யணும். தேவனால் உருவாக்கப்பட்டவங்க. நீதிமொழிகள் சொல்லுவது, ராஜாக்கள் இருதயத்தை நீர்க்கால்கள் பொறுத்து கர்த்தர் தான். ஆனால் அப்படி இல்லை, இவன் திருப்பிட்டு உட்கார்ந்துருக்கான். இவன் என்ன செய்ய, அந்த பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதி என்ன பண்ணுறான், அவர்களை அவன் விரும்புகிற திசையில் திருப்பிட்டு உட்கார்ந்துருக்கான். ஸோ இந்த அறிவு நமக்கு வேண்டும். நாம் ஆளுகின்ற ஒரு அரசன் அவனு மேலே கோவப்படக்கூடாது, அவனை பின்னாடி நின்று ஒருத்தன். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது சும்மா ஒரு மரம் இல்லை ஒரு கல் இல்லைன்னா ஒரு வெண்கலம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஈவில் ஸ்பிரிட்ஸ் இருக்குது. ஸோ அவன் தான் ஜனங்களை இருளுக்குள்ளே வச்சுருக்கிறான். நாம் இந்த விக்கிரகத்தை வெறுக்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி மோட்டிவேட் பண்ணுறான், அவனை தூண்டி விடுகிறானே, அவன் தான் நம்முடைய எதிரி. 4ஆவதாக வாசிக்கிறோம், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. என்ன சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ். எங்கே இருக்குதான்? வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத. பூமியில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், யார்? பிரபஞ்சத்தின் அந்தகார லோகம், கண்ணுக்கு தெரியாது. அதே போல் வான மண்டலங்களிலும் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், அவனுடைய சேனையும் அங்கே இருக்குது. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை, ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ் என்று ஆங்கிலத்தில் இருக்கும். அது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. ஒருத்தன் இல்லை, ஒரு பெரிய கூட்டமே இருக்கும், ஒரு கூட்டமே இருக்கும். நாம் அது உலக வரலாற்றை பார்த்தா, உகண்டான்னு ஒரு நாடு இருந்து தெரியுங்களா? அதில் இடி அமீன்னு ஒருத்தர் இருந்தார். அவன் பெரிய சர்வாதிகாரி. அவன் ஏமாந்தா சதையே சாப்பிட்ற ஆளுவன், ஒரு கேனிபால், ஒரு மாம்சபட்சி. அவன் ஆளுகை செய்து கொண்டு இருக்கும்போது வெளியே இருந்து ஒரு மிஷினரி உள்ளே போயிட்டார்.
போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கி இருக்கிறார். கர்த்தர் ஒரு பாரப்படுத்துகிறார், இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ண, இவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, ஒரு சர்வாதிகாரி ஆளுகை செய்கிறான். அவர் என்ன பண்ணாரா, ஒரு நாள் காலையில் எழுந்து அந்த ஹோட்டலில் உயரமான மேலே பில்டிங்கில் போய் அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து காலையில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் காட்டினாராம், அந்த வானமண்டலம் முழுவதும் பொல்லாத ஆவிகளாம், அந்த தேசம் முழுவதும் பொல்லாத ஆவிகள். அவர் சொன்னார், இது இன்றைக்கு நீ இவங்களெல்லாம் இங்கேருந்து துரத்தணும், அதுதான் உன்னை நான் கொண்டு வந்திருக்கேன். இவர் ஜெபித்தார். ரொம்ப வெகு சில நாட்களில் அந்த உகண்டாலேருந்து இடிமேன் ஓடி போயிட்டான். அதை விட்டே ஓடி போனான். அது சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை கொண்டு போனார். நாம் அறிந்திருக்கிறோம் சவுத் கொரியா, அங்கே பால் யங்கிச்சோ இருக்கார்ல, அங்கே சாதாரணமாகவே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு லாரி டிரைவர் லாரி ஓட்டிட்டு போகிறாருன்னா வளையாதோ கை காட்டினான்னா நிறுத்தி ஏற்க வச்சு அவன் திரும்பி இறதுக்குள்ளே ஒன்று சுவிசேஷம் சொல்லி அவனை கிறிஸ்தவனை மாற்றிடுவாங்களாம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சபையார் ஜெபித்து ஜெபித்து அந்த வான மண்டலத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்களாம். அங்கே இந்த வானமண்டலத்தை பொல்லாத இந்த சேனை செயல்பட முடியாது அப்படின்னா எல்லா நாடுகளுக்கும் எல்லா தேசத்தின் பகுதிகளுக்கும் கீழே ஒருத்தன் இருக்கிறான். அவன் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. மேலேயும் ஒருத்தன் உட்காந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அவன் யாருன்னு சொன்னால் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. அதை முதல்ல சொன்னேன். ரெண்டு நம்மளால் பார்க்க முடியும், துரைத்தனங்கள் அதிகாரத்தை பார்க்க முடியும். ஆனால் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோ வானம் பொல்லாத ஆணிசை நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம இவர்களோடு யுத்தம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆக்சுவலாக இவர்களோடும் சேர்த்து தான் யுத்தம் பண்ணணும். ஒரு உதாரணம் சுட்டி காட்டுகிறேன். தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே தானியேல் இருக்கிறான். தானியேல் யார் பக்கத்தில் இருக்கிறாரு? ராஜா பக்கத்தில் உட்காந்துருக்கான். தானியேல் ராஜா பக்கத்தில் உட்காந்துருக்கான்ல. அப்படின்னா அந்த நாட்டில் யார் இருக்காங்க? ஒரு அரசன் இருக்கிறான். ஆனால் அதே 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே. யாரு? காபிரியேல். இவருக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறான். அப்பொழுது தானியேலை பார்த்து பேசுகிறான், தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்திருந்தான். பெர்சியாவுக்கு ஒரு அதிபதியும் இருக்கான் பாருங்களேன். பெர்சியாவுக்கு ஒரு ராஜாவும் இருக்கிறான், பெர்சியாவுக்கு ஒரு அதிபதி அவன் தடை செய்யலாம் பாருங்களேன். கர்த்தரிலிருந்து பதில் வருகிறது. காபிரியேல் கொண்டு வருகிறான். அவரை கொண்டு வராதபடி தடுக்கிறான் பாருங்களேன். அப்போ அவன் சொல்லுகிறான், தேவனுடைய சேனையின் அதிபதியாகிய மிகாவேல் வந்து எனக்கு உதவி செய்தால் இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னா, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியும் ஒருத்தர் இருக்கிறான், வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளும் இருக்குது. அது தேவ சமூகத்திலிருந்து வருகின்ற பதிலை கூட அது தடுக்க முடியாது, காலம் தாழ்த்த முடியும். அவன் காலம் தாழ்த்தி வைக்கிறான் பாருங்களேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்படின்னா பாவத்தில் வாழ்றவன் எப்படி வாழ்றான்னா, இந்த ஆகாயத்து அந்த ஆதிக்கத்தில் தான் அவன் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக ஒருவனை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னால், பாவத்தில் ஒருத்தன் விடுதலை ஆக்க வேண்டுமானால் இவனோடு யுத்தம் பண்ணக்கூடாது. அவன் குடிக்கிறான், அடிக்கிறான், கொலை பண்ணுறான், நாம் அதை பார்க்கிறோம். ஆனால் வேறுன்னு சொல்லுது, அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான், அவன் தான் அவனை மோட்டிவேட் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். 3ஆம் வசனம் கூட வாசிமா. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், பின்னாடி இருந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. ஒரே நேரத்தில் 2 அதிகாரங்கள் செயல்படும். ஒன்று அரசன், மற்றொன்று அதிபதி. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூட வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னதங்களில் உள்ள
துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக சபைக்கு கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஆசாமி எல்லாம் இருப்பாங்க, இப்படிப்பட்ட ஆர்கனைஸ் ஹெல்பர்ஸ் பிசாசுக்கு உண்டு, அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது கர்த்தர் சபைக்கு வெளிப்படுத்துறா பாருங்களேன். ஆகவே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 பிசாசோடு எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவன் ஆக வேண்டுமானால் நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அது 11. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, யுத்தம் இல்லை. ஏனென்றால் பின்னாடி 4 பேர் உட்கார்ந்துருக்கிறான், பின்னாடி 4 விதமான சக்திகளை இந்த பிசாசு வைத்து. அப்படின்னு நமக்கு என்ன தெரியணும்னு சொன்னால், சர்வாயுத வர்க்கத்தை போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒன்று பிசாசை பற்றி தெரியணும், ரெண்டாவது அவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற அந்த அதிகாரங்களை பற்றி நமக்கு தெரியணும். இவர்கள் தெரிந்த பிறகுதான் இந்த சர்வாயுத வர்க்கத்தை போடணும். ஆகவே இந்த அறிவு உங்களுக்கு எனக்கு மிக அவசியம். நோ அபவுட் டெவில் அண்ட் இஸ் ஆர்கனைஸ்ட் ஹெல்பர்ஸ். இந்த எபேசியர் 6:11-12 அந்த கருத்து என்னவென்றால், நாம் நம்முடைய எதிரியாக்கிய பிசாசு மாத்திரம் இல்லை, அவனால் ஏற்படுத்தப்பட்ட அவனால் பயன்படுத்தப்படுகின்ற அந்த 4 விதமான சக்திகளை பற்றியும் நமக்கு தெரிய வேண்டும். நாம் ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, உங்கள் கிருபையுள்ள வசனத்துக்கு நேராக எங்களுடைய உள்ளங்களை திருப்பும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, நாங்கள் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவிக்குரிய அங்கங்களாகிய சபைகள் ஒவ்வொன்று தகப்பனே, இந்த பிசாசோடும் அவனுடைய தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நாங்கள் திராணி உள்ளவர்களாக வேண்டும் என்று உங்கள் வேதவசனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெறுமனே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் பண்ணாமல் பிசாசினுடைய அவனுடைய தூதர்களாக அவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களாகிய துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு யுத்தம் உண்டு என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள, அவனுடைய தந்திரங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, அவைகளை மேற்கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். வெற்றியுள்ள ஒரு சபையாக நாங்கள் கடந்து வர தேவரை கிருபை பாராட்டுவீராக. மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all. Thank you. Thank you.